சுலைமா, நம்ம வாழ போகிற வீடு இந்த பாலைவனம் கிடையாது. அம்மாவோட பாசத்துக்காகத்தான் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போகலாம்னு வந்தேன். பயப்படாத, நான் இருக்கேன். என்ன அவமானப்படுத்தினே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அவனுக்கு நீ சப்போர்ட் ஆடி நல்ல மான ரோசம் உள்ளவனா இருந்தா இனிமே இந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. அவர் கிடக்குறாரு, நீ வாப்பா, வலது கால அடிச்சு சொல்லுவாமா. உள்ள காலை எடுத்து வச்ச வெட்டி புடவை வெட்டி கட்ட நாய போடவில்லை. ஐயோ, கொஞ்சம் கம்மனு தான் இருங்களே. நீ போட. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் மேல இருக்கிற கோபத்தை அம்மா மேல ஏன் காட்டுறீங்க? உங்களுக்குலாம் வயசுதான் ஆகுத ஒழிய கொஞ்சம் கோணம் அறிவில்லை வேண்டா. அடிச்சுட செவடி கலங்கி போயிடும். போடவில்லை. கை மேல பட்டது உங்க சாய வெளுத்து போயிடும். ஆம்பளை வந்து அப்பா மேல கையை வச்சு பாடுறான். அடுத்த நிமிஷமா கையை துண்டா எடுத்துரு. யாருன்னு நினைச்ச? டேய் நாய, இழுத்து மூச்சு விட்டனா இருக்கிற இடம் தெரியாம போயிடுவேன். என்னடா பெரிய சிம்பு சிம்புற? ஒழுங்கா இருந்துக்க. சுலைமா, வா போலாம். டேய் தம்பி, டேய் சின்னதரே, போய் தொலை. அம்மா, என்னம்மா இது? இதெல்லாம் வீடால சுடுகாடா? மனுஷன் நிம்மதியா வந்து குடியிருக்க முடியாதுங்க. அவன் என்னமா வந்து வாழ் கத்திட்டு போறான், நீ என்னமா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் வீட்டுல அழுதுகிட்ட. இது என்ன ஊடா இல்ல லட்சுமி குடியிருக்குமா? இல்ல சே, வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இல்லை. அப்படி அவன் தான் வேணும்னா அவனால போய் தொலை வேண்டியதானே. இங்க வந்து ஏன் எங்க உயிரை எடுத்து தொலைகிறேன்? சே, வயசான புத்தியமா கெட்டு போயிடும். இல்லை இருக்கிறதோட சே வா, என்னால இந்த வீட்டுல இருக்கவே முடியல, நிம்மதியாவே இருக்க முடியல. நான் மாமா வீட்டுக்கு போறேன். அவன் கிடக்கிறான், நீ பாப்பா. என்ன கவுண்டர், ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்களா? உண்மைங்களா? உங்க பெரிய மவன் யாரோ ஒருத்திய தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டானாம? என்ன பண்றது? ஏதாவது எசக பச பண்ணிருப்பியா? அட, அப்பங்கிட்ட போனவ ஆறுகிட்ட சொல்லுவாங்கிற மாதிரி ஊருக்குள்ள தெரியறதுக்கு முன்னாடி தாலிகள் கல்யாணத்தை முடிச்சுக்கலாம்னு பண்ணிக்கிட்டான் இருக்குது. கவுண்டரே, ஆடி மாசம் கல்யாணம் பண்ணியிருக்கிறியா? அவ்வளவா வாழ்க்கை சுத்தப்படாது. நீங்க கூட கேட்கலாம், அட ஆடியில கல்யாணம் பண்ணவன் அம்பளை புள்ள வைக்கிறானேன்னு. அவ ஆடியிலேயே முழுவாம இருந்திருப்பா. இப்படி எங்க நான் சொல்றது? சிரிக்காதையா, என் வயிறு எரியுது. அந்த நாய் பண்ணின காரியத்தினால உன்ன மாதிரி கழுதைகளுக்கெல்லாம் தொக்கா போச்சு. எல்லாம் என் தலை விதி. என்னங்க பண்றது கவுண்டர? நல்ல பிள்ளை பார்த்தவன் ஊருக்குள்ள நாயக்காரன் ஆயிட்டியா. இப்படி தருதல பிள்ளை பார்த்தா தலை குடிஞ்சு தான் போகணும். போன ஜென்மத்துல யாருக்கு என்ன பாவம் பண்ணீங்களோ? பாவம் இல்லையா, சாபம். வினைய விதைச்சவன் வினையா இருப்பான், வினைய விதைச்சவன் வினையத்தாயா இருப்பான். பாவம் செஞ்சு சாபம் வாங்கினவன் பலனை அனுபவிச்சுட்டுத்தான சாபம். யோ தர்மராஜ், பணத்துக்காக மச்சான, அதுவும் சொந்த தங்கச்சி புருஷனையே புணமாக்கினியே, அந்த பாவம் உன்னை சும்மா விடுமா? என்னையா முடிக்கிற?
உன் சொந்த தங்கச்சி குடும்பம் அனாதையாகணுங்கிறதுக்காக உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சையே, அந்த பாவம் தான் உன்னை இப்ப துரத்துது. யார் நீ? சொல்லு, உண்மையை சொல்லு. என் தங்கச்சி என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு எனக்கு தீராத பழிய வாங்கி கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டா. திருட்டு கும்பல் செய்த சதியால என் தங்கச்சி குடும்பம் சீரழிஞ்சு போச்சு. உண்மை என்னான்னு தெரியங்காட்டி உயிரை விட்டுட்டா. இது உனக்கு எப்படி தெரியும்? என் தங்கச்சி மகன் எங்கப்பா இருக்கா? பரவாயில்லையே, பாசம் வழிகாட்டம் இருக்கு. எதுக்கு அவனை கேக்குற? விஷம் வச்சு கொள்ளவா? உன் குடும்பத்தையே அவன் வேற இருக்காம விடமாட்டான். இன்னையிலிருந்து படிப்படியா உன் குடும்பம் அழிய போகுது. உதாரணத்துக்கு உன் பெரிய மகன் உன்னை விட்டு பிரிஞ்சுட்டான். உன் ஆசை பொண்டாட்டியும் அடுத்து பிரிய போறான். ரெண்டாவது மகன் உன்னை அடிச்சே துரத்த போறான். நடுத்தரவில் நின்று சோத்துக்கே வழி இல்லாம, தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லாம அனாதையா நின்றுகிட்டு இருப்ப. அப்ப நான் யாரு? உன் தங்கச்சி மாவன் எங்க இருக்கான்? எனக்கு எப்படி உன் அந்தரங்க விஷயம் தெரியும்? இதெல்லாம் தெளிவா உனக்கு நான் எடுத்து சொல்றேன். போ போய் உன் சின்ன மாவன் கல்யாணத்தை சீக்கிரம் நடத்து, இல்லாட்டி சிக்கல் வந்துடும். அழுத்து புலத்து அக்கா வீட்டுக்கு போனானா அக்காவை தூக்கி மச்சா மேல போட்டானா. ஏங்க ஒன்ற பணத்துக்காக மச்சானையே பாட கட்டிக்கிட்டீங்களே. என்ன பண்றது? பண்ணிவிட்ட காரியத்துக்கு சொல்லிக்கிட்டு அழுதா தீரவா போகுது. என் பிள்ளைக்கு மேல சத்தியமா சொல்றையா, நான் எந்த பாவமும் செய்யல. என்ன நம்புங்கப்பா. ஐயா, நீங்க யாரு சொல்லுங்க. நானா அந்த ஆண்டவனோட அவதாரம். என் பேர் பகவான். உன்ன மாதிரி பாவிகளை பரலோகம் அனுப்புற அசுரன். அப்பட்டமான பொய். யார உனக்கு தப்பா சொல்லியிருக்காங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் அவ்வளவு ஒரு பெரிய கொடுமைக்காரன் அல்ல. என்ன நம்புப்பா. இல்லைன்னா என்ன நடந்ததுன்னு என் பொண்டாட்டிய கூட கேட்டுப்பாரு. சரி, கடம்பட்டும் பட்டினி கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரிங்கிற மாதிரி உங்க பொண்டாட்டிகிட்ட சொன்னா மட்டும் ஒத்துக்குவா போறாங்க? யோ வீராசாமி, நீ ஏயா எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற? என்னை பத்தி உனக்கு கூடவா தெரியாது? இந்த காலத்துல யாரு எங்க நம்ப முடியாது. அவன் ஊட்ட திறந்தா ஒரே நாத்தமா இருக்குது. நமக்கு எதுக்கு எவன் வீட்டு போனோமோ குறுக்குழுந்த மாதிரி. பாவி, நீயே அப்படித்தான் பேசுவியா? தலைவா, தர்மராஜ் நிலைமை பார்த்தா பாவமா இருக்குது. சனி எருமைக்கு சீலை கட்டின மாதிரி உங்ககிட்ட சிக்கிட்டு சின்ன போட போற. சுகுணா, சுகுணா, தொப்பை ஸ்னியா, வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, கையில சிகரெட்டு, கண்ணுல கூலிங் கிளாஸ், போனு கலக்கிற மச்சான். எப்படி அப்பலாம் திடீர்னு ஆளே ஐட்டமா? சி, ஆளே மாறிட்ட. என்ன சும்மாவா? இப்ப என் ரேஞ்சே வேற. நான் ஒரு சினிமா டைரக்டர் ஆயிட்டேன்ல. சினிமா டைரக்ட் டக்கரா? அட மகமாயி, நான் பார்க்கறத நான் கனவா இல்ல நனவா? பாத்தியா, நம்ப மாட்டேங்கிற. இப்ப பாரு என் பவர. போட்ட போட்ட.
நம்பர் போட்டா தான் ஃபோன் போகும். ஹலோ, யாரு? ரஜினிகாந்தா? ரஜினிகாந்தா? நான் தான் பேசுறேன். எது தெரியலையா? ஓ, குரல் நல்லா கேளியா? அந்த பயம் இருக்கணும். உன் ஸ்டைல் எல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க, சரியா? என்கிட்ட வேண்டாம். எது என்ன பார்க்கணுமா? ஓ, நோ 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 நோ, நான் ரொம்ப பிஸி. யோ ஐயா, ஐயா போன ஐயா. என்னையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே இந்த மிரட்டுற? ரஜினி என்ன பெரிய ரஜினி, எல்லார்த்தையும் மிரட்டுவேன். போன வாரம் கூட ஐஸ்வர்யா ராய் போன் போட்டு உங்க படத்துல எனக்கு சான்ஸ் வேணும்னு கேட்டு அழுதா. நான் முடியாதுன்ட்டேன். அப்படியா? அப்பேற்பட்ட கதை என்ன கதை சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லணும். மாட்டிக்க இல்ல கூட நான் மாட்டிக்க. ஃபர்ஸ்ட் சீன் ஓபன் பண்ண உடனே எதையா ஓபன் பண்ற? சீனையா? அப்படியே நீ சீனுக்கு இங்க வர? நீ ரொம்ப ஓ, டைரக்டர்னா ஒரு சிட்டா தான் இருப்பேன். உன்னை மாதிரில இருப்பேன். ரிகர்சலே பார்த்த டைரக்டர்னா எப்படி இருப்பாங்கன்னு. சரியா? ஃபர்ஸ்ட் சீன் ஓபன் பண்ண உடனே நம்ம ஊரு குட்டமடைய காட்டுறோம். எங்க இருந்து காட்டுறோம்? குட்டமடைய டாப் வியூல மேல இருந்து காட்டுறோம். கீழ இருந்து காட்டணும். டைரக்டர் நானா நீயா? ஓகே சார். இப்ப சரியா? குட்டைய மேல இருந்து அப்படியே காட்டுறோம். ஓகே. அதுல இருந்து கதாநாயகி உள்ள இருந்து எந்திரிச்சு வர்றா. வந்து அதுக்கு அடுத்த ஷாட் கேட்டா. ஃபர்ஸ்ட் ஷாட் முடிஞ்சது. ஓ, அடுத்த செகண்ட் ஷாட். செகண்ட் ஷாட் என்னன்னா கதாநாயகி தொப்பள மட்டும் காட்டுறோம். ஜூம்ல வச்சு காட்டுற. கண்டிப்பா எல்லாரும் கதாநாயகி தொப்புல பம்பரம் விட்டாங்க, ஆம்லேட் போட்டாங்க, ஏன் பல்லாங்குழியும் கூட விளையாண்டாங்க. ஆனா நான் புதுசா புல்டோசரே விட்டு ஏத்த போறேன். தொப்புல புல்டோசர் விட்டா கிழிஞ்சிட்டு போயிடுமேயா? ஏய், நான் கிராபிக்ஸ் 100 கோடி செட்டிங் போட்டு நான் எடுப்பேன். உனக்குலாம் தேவையில்லாத வேலை, சரியா? கதையை மட்டும் கேட்டுக்கிட்டு. பயங்கரமான கதை தான். மேல சொல்லு. மறந்தியா? இது நல்ல ஒரு கதை தான். தொப்புளு கீழே இங்க பாக்குற. தொப்புளு கீழே உடனே இங்க பாக்குற. இவனோட பார்வை கொடூர காம பார்வையா இருக்குறப்ப சாமி. அந்த ஆமா, நான் தெரியாத கேக்குறேன். அந்த பண்ணாடி இருக்கார்ல, ஐயோ ஆப்பவாயா, அந்த பண்ணாடி பின்னாடி கரெக்டா பேசு. நீ மூடி, நான் சொல்றத கேள. அந்த பண்ணாடி பின்னாடி அல்ல கையா அப்புறம் ஏன் நீ சுத்திட்டு இருக்க? இவ்வளவு திறமை இருக்குல்ல? கண்டிப்பா பார்த்தாவே தெரியுது இல்லையா? பழச பத்தி பேசாத சுகுணா. பண்ணாடி படு சொல்ற 5 பைசாவுக்கு தர மாட்டேன். என்னையா இப்படி சொல்ற? அந்த ஆள்கிட்ட 5 ஏக்கர் நஞ்சா 5 ஏக்கர் புஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. 5 ஏக்கரா புஞ்சா? 5 சென்ட் நிலம் கூட கிடையாது அந்த ஆளுக்கு. சுத்த புறம்போக்கு. அப்புறம் எப்படியா எப்ப பார்த்தாலும் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டைன்னு திஞ்சிட்டு இருக்காரு? அந்த ஆள் இருக்கிறதே ஒரே ஒரு வேட்டி சட்டை தான். அதையே துவச்சு போட்டுட்டு இருக்கிறான். அதையும் நிறைய உருவிட்டு போனானா. நீதாண்டா உருகிட்டு வந்த பண்ணாடி. என்ன இது? டவுசர் கருமம் ஒரு வேட்டி கட்டி வர வேண்டியதானே? அதே கேக்குற சுகுணா. இந்த நாய் நான் தூங்கிட்டு இருந்தப்ப சட்டை வேஷ்டில கழட்டிக்கிட்டு வேற வந்துட்டியா? நல்ல வேலை. ரவுசருக்கு படி முடிச்சு 3 முடிச்சு 4 முடிச்செல்லாம் போட்டு வச்சிருந்த இல்ல, அதையும் சேர்த்து விரிக்கிட்டு வந்திருப்பேன் நாய். வாயா. அப்போ இதெல்லாம் ஓ வேட்டி சட்டையா? இந்த ஆளுன்னு சொல்லிச்சு. இந்த ஆள் பெரிய டைரக்டர் போறாரா, படம்லாம் எடுக்க போறாட்டு இதால் என்ன சொல்லிட்டு இருந்துச்சு. டேய் நாயே, எப்படி டைரக்டரா? உனக்கு ஒரு அளவும் தெரியாது. ஆட்டுக்குட்டி மேக்கரனுக்கு டைரக்டர் வேற. டைரக்டர் இப்படி திரும்ப ஏண்டா டேய், நல்லா பாத்துக்கிட்டே இரு. நீ ஒரு காலத்துல ஆட்டாம்போலக்க எழுதிக்கிட்டு இருந்த நாய் டைரக்டர் ஆக போறியா? என்ன படம் எடுக்க போறான்னு கேளியா? ஏண்டா டேய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். நீ ஓவரா போயிட்டே இருக்கிற.
பேரா படத்து பேரா படத்து பேரா? ஏண்டா டேய், படத்து பேர் யாருக்கிட்ட விடுற ரீலு? படத்து பேர் என்ன சொன்ன? கோவனா வந்து போச்சு. யாருது? உங்க ஆயாவதா? ஏண்டா டேய், யாருக்கிட்ட விடுற ரீலு? நல்லா படி முடிச்சு 3 முடிச்செல்லாம் போட்டு நல்லா தாண்டா கட்டி இருந்தேன். எப்படி எப்படி கதாநாயகி தொப்புல புல்ராசு விட்டு ஏத்த போறியா? ஏண்டா டேய், இங்க வா. எப்படிடா புல்ராசு விடுவா? இங்க செஞ்சு காமி பார்க்கலாம். கிராபிக்ஸ் போடுவியா? கிராபிக்ஸா? இப்ப நான் போடுறேன் பாரு. ஏண்டா நாய எப்படி எப்படி அடச்சி. யோ, என்ன? டேய், யோ, வர்ற சட்டை இங்க பார். வர்றா. யோ பண்ணாடி, நான் தெரியாம கேக்குறேன். அந்த ஆளு உன் வேட்டி சட்டையை உருவுற வரைக்கும் நீ தெரியாம படுத்துருக்கிறியே. நல்ல வேளை டிராயர் போட்டிருந்த. அது போடாம இருந்தா நாய் மூணி அப்படி கொத்தோட கவிட்டு போயிருக்காது. கரெக்ட் பாயிண்ட். நல்லா கேசுங்களா? எவனால போல படுத்துறாரோ? நாயே பண்றதையும் பண்ணிட்டு அவர சட்டை தொப்பையா? டேய், என்னடா இது? ஏண்டா டேய், நாட்டாம படத்துல வர அஜித் குமார் மாதிரி சரத்குமார் நாட்டாம படத்துல அஜித் குமார். அஜித் குமார் வந்தாரு. என்னடா நாட்டாம படம் பாத்திருக்கேடா நீ? ஏண்டா டேய், நாங்க அந்த காலத்துல பாக்கும்போது சரத்குமார்ல சின்ன பையனா இருந்தான்டா. அந்த காலத்துல சரத்குமார் பாத்தியா? யோ விடியா. யோ என்னையா நீ இப்படி இருக்க? இருந்தாலும் அழகு குஞ்சு இதுல தான் நீ ரொம்ப அழகா இருக்கிற முருக மாதிரியா. ஏண்டா நாட்டாம படத்துல அஜித் குமார் வர மாதிரி கேட்டு நாயே படமே பாப்பே பார்க்க மாட்டே நீ. இப்ப பார்த்தா பட்டணத்தாரு காரணாட்ட கோமண வேற. என்னடா தொங்குது? டேய், ஸ்டைல் ஸ்டைல். டேய்லா ஏண்டா டேய், அப்படியே பக்கத்துல வச்சுக்க போடா. அப்புறம் சுகுணா, என்ன சுகுணா இப்படி இருக்கிற? நான் நல்லா தான் இருக்கேன். ஒழுதுட்டு இருக்கு பாரு முடி முதல்ல. ஐயோ, என்ன சின்னையா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஓஹோ, திருவிழா மாதிரி நடக்க வேண்டிய நம்ம கல்யாணம் இப்படி சிம்பிளாக நடந்துச்சுன்னு வருத்தப்படுறீங்களா? அதுவும் இல்லாமல் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட வர வேண்டியவன் யாரும் இல்லாத அனாதையா, அதுவும் கட்டின புடவையோட இங்கே வந்து நிற்கிறாளன்னு பார்க்குறீங்களா? ஓ, நீங்கள் யோசிக்கிறது என்னன்னு புரியுது. பஞ்சு மெத்தையில் மல்லிகை பூவோட நம்ம முதலிரவு நடக்க வேண்டியது இப்போ இந்த ஓலை குடிசையில் நடக்குதுன்னு வருத்தமாக இருக்கா சின்னையா? இல்லை சோலையம்மா, சத்தியமா நான் அப்படி நினைக்கல. என் மனைவிய எப்படியெல்லாம் சந்தோஷமா வாழ வைக்கணும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ ரோட்ல நடந்து போனா அதோ போறாளே, அவ யார் தெரியுமா? அவதான் நம்ம சின்னையாவோட பொண்டாட்டி. வாழ்ந்தா இவங்க மாதிரி தான் வாழணும்னு இந்த ஊரே பெருமையா பேசணும். அதுதான் என்னோட ஆசை. ஏய் பேட்டரி ராஜா, அதான் சீக்கிரம். மல்லிகைப்பூ ஆசம் முகத்தொழிக்கும் மூச்சு முட்டேன்
சுட்ட